தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அவங்க வண்டி எல்லோண்ட வண்டி மட்டும் உள்ள நிக்கலாம் என்ன மேடம்? மேடம் இதுல எத்தனை இன்ஸ்பெக்டர் வந்து உங்களை மாதிரி யாரும் இப்படி பண்றதில்ல மேடம். ஒரு நாங்கள் இங்க எல்லோண்டால இருந்துதான் போயிருக்கிறோம். யார் வண்டியும் அலவுட் இல்லைன்னா ஓகே, உள்ள அவ்வளவு வண்டி நிக்குது. சென்னை அடையாறு பெசன் நகர் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் சட்டம் ஒழுங்கு மற்றும் குற்றப்பிரிவு காவல் நிலையங்கள், போக்குவரத்து புலனாய்வு பிரிவு, கைரேகை பிரிவு, மதுவிலக்கு அமலாக்க பிரிவு உள்ளிட்ட நிலையங்கள் 3 மாடி கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. இந்நிலையில் சட்டம் ஒழுங்கு காவல் ஆய்வாளர் ரோகிணி காவல் நிலையம் தன்னுடைய இடம் என்றும் வேறு யாரும் இருசக்கர வாகனங்களை கூட நிறுத்தக்கூடாது எனவும் கூறியதோடு அவருடைய ஜீப்பை மட்டும் நிறுத்தி பிரச்சனை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் யாரேனும் தெரியாமல் வாகனம் நிறுத்திவிட்டால் அந்த வாகனத்தை தூக்கி காணாத இடத்தில் போட்டு விடுவது, காவலர்கள் என்றும் பார்க்காமல் தரக்குறைவாக பேசுவது போன்ற செயலில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. குற்றப்பிரிவு ஆய்வாளருக்கும் இவருக்கும் குடுமிப்பிடி சண்டை அளவிற்கே போன நிலையில் அடையாறு துணை கமிஷனர் ஏற்கனவே இவரை கண்டித்த நிலையில் மீண்டும் போக்குவரத்து பிரிவினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ தற்போது வைரலாகி வருவதாக கூறப்படுகிறது. அதாவது கிரைம் மற்றும் போக்குவரத்து புலனாய்வு பிரிவினர் வழக்கு தொடர்பான வாகனங்களை காவல் நிலையத்திலேயும் அதன் வெளியேயும் நிறுத்தி வைத்துள்ளனர். இந்த நிலையில் சட்டம் ஒழுங்கு பெண் காவல் ஆய்வாளர் ரோகிணி சட்டம் ஒழுங்கு தொடர்பான வாகனங்களை தவிர வேறு எந்த வாகனமும் காவல் நிலையத்திலும் வெளியேயும் நிற்கக்கூடாது என கிரைம் மற்றும் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசாரிடம் கூறியதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அவர்கள் வாகனத்தை அப்புறப்படுத்தவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஏற்கனவே ஆத்திரத்தில் இருந்ததால் ஆவேசமடைந்த பெண் காவல் ஆய்வாளர் ரோகிணி ஜேசிபி வாகனம் மூலமாக காவல் நிலையத்திற்கு வெளியே நிறுத்தி வைத்திருந்த வாகனங்களை தட்டி தூக்கி அப்புறப்படுத்தி உள்ளார். இதனால் பேரதிர்ச்சியில் மிரண்டு போன போக்குவரத்து புலனாய்வு மற்றும் கிரைம் பிரிவு போலீசார் இதுவரை எந்த இன்ஸ்பெக்டரும் இப்படி செய்ததில்லை என பெண் காவல் ஆய்வாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போதும் உக்கிரம் குறையாத பெண் காவல் ஆய்வாளர் ரோகிணி ஜாயிண்ட் கமிஷனர் யார்கிட்ட வேணாலும் சொல்லுங்க என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இந்த வீடியோ வெளியாகி சமூக வலைதளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் சட்டம் ஒழுங்கு இன்ஸ்பெக்டர் ரோகிணியோ போக்குவரத்திற்கு இடையூறாக இந்த வாகனங்கள் பல நாட்களாக நிறுத்தப்பட்டிருந்ததாகவும் அதை அகற்றச் சொல்லியும் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் கேட்காமல் சங்கிலி போட்டு கட்டி வைத்திருந்ததால் ஜேசிபி வைத்து அகற்றியதாகவும் தற்போது இந்த இடம் எவ்வளவு கிளீனாக மாற்றிவிட்டேன் பாருங்கள் என அது தொடர்பான போட்டோ வீடியோக்களை வெளியிட்டு பெருமிதத்தோடு சொல்லி வருவதாகவும் கூறப்படுகிறது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.